அக்கவுண்ட்ஸ்ல இல்ல வேற பார்க்கணுமா? சரி, ஃபார்முலாவை காட்டியிருக்கேன். முதல்ல என்ன அசைன்மெண்ட்னு சொல்லிருங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க வந்தேன். கேக்குதாங்க? கேக்குதுங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் வந்து ப்ரையாரிட்டி வந்து ஹையாக இருக்கணும். ஹைக்கு அதுக்கு என்ன இதுன்னா கண்டிஷன்னா ஆனுவல் ரெவன்யூ 500க்கு மேலே இருக்கணும், அபோவில் இருக்கணும். அண்ட் வந்து ஆனுவல் ரெவன்யூ அண்ட் டைப் அக்கௌண்ட் டைப் வந்து அதரில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அண்டு கொடுத்தீங்க. இது கொடுத்தா வந்து நீங்கள் இது ப்ரையாரிட்டி வந்து ஹையாக மாறும். ஓகேவா? நான் வந்து 400 கொடுத்துருக்கேன். சரி, அப்போ ஆகக்கூடாதுல்ல? லோ தான் இருக்குது. இல்லை, லோவாக தான் இருக்குது. இல்ல என்ன கண்டிஷனு? ஆனுவல் ரெவன்யூ எதுக்கு மேல இருக்கணும்? எதுக்கு மேல இருக்கணும்? 500க்கு மேல இருக்கணும். 500க்கு மேல இருக்கணும். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு இல்ல, கரெக்ட்டா? ஆமா, சோ லோ வந்திருக்கு. சரி, 600 கொடுத்திருக்கேன். இப்போ வந்து ப்ரையாரிட்டி ஹையா சேஞ்ச் இருக்கு. சரி, ஓகே. சரி, சூப்பர். ஓகே, இது ஃபார்முலா இருங்க காமிச்சிடுவா. இப்போ ஆனுவல் ரெவென்யூ 300 ன்னு மாத்துங்க. சாரி, ஆனுவல் ரெவென்யூ 600 ன்னு இருக்கட்டும். இதுக்கு போங்க. ஓகே, அதே ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கவுண்ட் டைப் வந்து வேற ஏதாவது கொடுங்க, அதற்கு பதிலா. சரி, ஓகேங்க. லோ வந்திருக்குங்க. சரிங்களா? சோ இதோட ஃபார்முலா ரூல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபார்முலா வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வேலிடேஷன் ரூல்ஸ்னு ஒரு கான்செப்ட பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த வேலிடேஷன் ரூல் அப்படின்றது எதுக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வேலிடேஷன் ரூல்ஸ் எப்படி பண்ண போறோம்னா இதுவும் ஃபார்முலாவை வச்சுதான் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஃபார்முலாக்கு அங்க என்ன பண்ணணுமோ அப்படின்னா இங்கேயும் பண்ண போறோம். பட் இங்க வேலிடேட் பண்ண போறோம். ஃபார்முலான்றது ஒரு வேலையை பார்த்துச்சு. என்ன வேலை பார்த்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு டாஸ்கை பண்ணிச்சு. ப்ரையாரிட்டி போய் ஹைன்னு மாத்திச்சு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிச்சு. இது என்ன பண்ண போதுன்னா இந்த இதையும் போய் அப்டேட்டோ இதெல்லாம் பண்ணாது. ஓகே, ஒரு ஃபீல்டுக்கு வேல்யூ எல்லாம் செட் பண்ணாது. ஏற்கனவே உள்ள ஃபீல்ட்ஸுக்கு வேல்யூ கரெக்டா இருக்கான்னு பார்க்கும். ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் இருக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் கொடுக்க கூடாது. 1 2 3 எல்லாம் அடிக்கூடாது. கரெக்டா? அதே மாதிரி அட்ரஸ் இருக்கிற இடத்துல வந்து கம்பெனி நேம்னு இருக்கிற இடத்துல
சும்மா வேற ஏதாவது ஒரு 1 2 3 நம்பர்லாம் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி யூசர் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த வேலிடேஷன் ரூல்ஸ். சரிங்களா? வேலிடேஷன் ரூல்ஸ் நம்ம யூசர் கொடுக்குற இன்புட்ஸை வேலிடேட் பண்றதுக்காக தான் வேலிடேஷன் ரூல்ஸ். ஓகே. ஒரு பேஷண்ட் வராரு, அப்போ ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றோம். கரெக்டா? பேஷண்ட்டை டீடைல்ஸ் கலெக்ட் பண்றோம். கொடுக்குற டீடைல்ஸ் கரெக்டா வேலிடேட் பண்ணாம வச்சா அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெட்டதா இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கு வேலிடேஷன் ரூல்ஸ் ப்ராப்பரா இன்புட் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட்டுக்கு பதிலா 5 டிஜிட் 10 டிஜிட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா சேல்ஸ் ஃபோர்ஸ் அந்த வேலையை பார்க்க போதும். ஓகே ரைட்? என்ன பண்ணுங்க, எந்த ஆப்ஜெக்ட் எழுதணுமோ அந்த ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு போயிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஊபர் ஆர்டருக்கு பண்ணுவோம். சரிங்களா? எஸ். ஸ்விக்கி ஆர்டருக்கு பண்ணுவோம். ஸ்விக்கி ஆர்டர் போயிடுங்க. எஸ். இப்போ கீழே லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்க்ரால் பார் இருக்கு. அது ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துருங்க. வேலிடேஷன் ரூல்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ இந்த வேலிடேஷன் ரூல்ஸ்ல என்ன பண்ணுங்க, நியூ வேலிடேஷன் ரூல் கொடுங்க. நம்ம முதல்ல கண்டிஷனை சூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன கண்டிஷன் பண்ணலாம்? டிஸ்கவுண்ட் வந்து ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச இது. ஓகே. இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணிருந்தோம், 10% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிருந்தோம், ரோல் பேஸ் பண்ணி பண்ணிருந்தோம். இப்போ அதே சினாரியோல ஒரு ஜூனியர் ஏஜென்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட்டுக்கு மேல கொடுத்தாருன்னா எரர் அடிக்கணும். புரியுதா? இப்போ ஒரு இதுல வந்து நம்மளுக்கு இந்த ஸ்விக்கி ஆர்டர்ல டோட்டல் ஆர்டர் வேல்யூ இருக்கு. கரெக்டா? ரைட்? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் வச்சிருக்கோம். மேக்ஸ் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த ரோலுக்கு ஜூனியர் ஏஜென்ட்டுக்கு 10%, 15% அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுட்டோம். கரெக்டா? ஸோ இப்ப என்னன்னா, இப்போ வந்து 2 விதமா வேலிடேஷன் பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்மளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்முலாக்குள்ள போங்களேன், ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் குள்ள போங்க. நம்ம எப்பவுமே ஒரு ஃபார்முலா போடுவோம். ஃபார்முலாக்குள்ள போங்க. மேக்ஸ் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல போணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் டிஸ்கவுண்ட் இதுல இருக்கும். என்ன எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்கோம்? So if user role name is equal to junior delivery agent ஆரம்பிச்சுனா 10% டிஸ்கவுண்ட். ஓகே. இதுக்கு ஜூனியருக்கு 10 போட்டுக்கோங்க. ஆமா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேக்ஸ் டிஸ்கவுண்ட் எதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மேல இப்ப நான் வந்து ஒரு ஜூனியர் ஏஜென்ட், ஒரு கஸ்டமர் வந்து கால் சென்டருக்கு கால் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாரு. ஓகே. ஓகே, சாரிங்க, ஒரு கால் வந்துச்சு. கேக்குதா? சரி. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கால் சென்டருக்கு கால் பண்றாரு, கால் பண்ணி ஒரு ஆர்டர் போடுறாரு. நான் வந்து ஒரு ஜூனியர் ஏஜென்ட், ஆர்டர் போட்டு டிஸ்கவுண்ட் வந்து 10% மேல கேட்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்லணும்? இல்ல சார், மேக்ஸிமம் என்னால 10% தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து கஸ்டமர் திருப்பி என்ன சொல்றாரு? இல்ல, நீங்க எனக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் நான் ஆர்டரே போடுவேன் அப்படின்னு. அவர் கஸ்டமர் கேட்கறதுனால நான் என்ன பண்றேன், டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து என்ன பண்ணிடுறேன், 15% டிஸ்கவுண்ட் போட்டு அப்ளை பண்ணி சேவ் பண்ணனா இந்த எரர் அடிக்கணும். புரியுதுங்களா? நீங்க வந்து ஜூனியர், உங்களுக்கு நீங்க வந்து மேக்ஸ் டிஸ்கவுண்ட், உங்களுக்குன்னு ஒரு மேக்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு, அதுக்கு மேல நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எரர் அடிச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ சரிங்களா, இப்ப அந்த மாதிரி பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ இப்போ இப்போ வந்து எப்படி பண்ண போறோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. சரி. இப்போ வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 100 rupees. சரிங்களா? அப்போ மேக்ஸ் டிஸ்கவுண்ட் வரும் 90 rupees வரும். ஏன்னா 10% தான் ஜூனியர் ஏஜென்ட் கொடுக்கலாம். சரி.
இப்போ நான் 15% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்றேன்னா என்ன ஆகும்? 85 rupees ஆயிரும் டோட்டல் ஆர்டர் வேல்யூ. ஆமா, சரியா? இப்போ நான் 85 போடுறேன். 85ன்றது டோட்டல் ஆர்டர் வேல்யூ லெஸ் தென் மேக்ஸ் டிஸ்கவுண்ட். அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டேன்னா அப்போ வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? எரர் த்ரோ பண்ணோம் யூசருக்கு. செகண்ட், அதாவது இந்த யூசருக்கு ஜூனியர் ஏஜென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மெசேஜ் ஷோ பண்ண போறோம். என்னன்னா உங்களோட நீங்க ஆஃபர் பண்ற டிஸ்கவுண்ட் வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்ண போறோம். இப்போ வேலிடேஷன் ரூல். ஓகே, இப்போ நியூ வேலிடேஷன் ரூல் போடுங்க. ஓகே, ரூல் நேம் வந்து validate maximum discount for junior agents. Maximum discounts for junior agents. ஓகே, இப்போ கீழே வந்து ஃபார்முலா போடுங்க. என்ன ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். நீங்க டோட்டல் ஆர்டர் வேல்யூ லெஸ் தேன் மேக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, சரிங்களா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தா எரர். என்ன சிச்சுவேஷன்ல எரர் அடிக்கணுமோ அதுதான் போடுங்க, சரிங்களா? ஏன் இப்படி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா ஜூனியர் ஏஜென்ட்ஸை கஸ்டமர் லைட்டா மிரட்டினாலே போட்டுருவானுங்க. ஆனா சீனியர் ஏஜென்ட் அப்படி கிடையாது. அவங்க கஸ்டமர் என்ன வேணா அவங்க கொடுக்கறதா கொடுப்பாங்க. ஸோ இப்போ சீனியர் 15% கொடுத்தா கூட அவங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், சரி ஓகே இந்த கஸ்டமர் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துருவாங்க. ரைட்? ஓகே. லெஸ் தென் எவ்வளவு சொன்னீங்க? டோட்டல் ஆர்டர் வேல்யூ லெஸ் தென் மேக்ஸ் டிஸ்கவுண்ட். நம்ம ஆல்ரெடி அந்த டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் ஃபார்முலா. அதனால இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, இன்சர்ட் ஃபீல்ட்ல போயிட்டு மேக்ஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஜூனியர் ஏஜென்ட்னு ஒரு ஃபீல்ட் ஃபார்முலா ஃபீல்டை நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஆமாங்க. இன்சர்ட் பண்ணுங்க. less than or equal to less than or equal to கூட போட்டுக்கணும். அப்படியே ஒரு ஈக்குவல் டு கீழே வாங்க. less than or equal to இருக்கா? ஓகேங்க. சின்டாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன். எரர் மெசேஜ் கொடுத்துருங்க. சொல்லுங்க டோட்டல் ஆர்டர் வந்துருச்சு. டோட்டல் ஆர்டர் எரர் மெசேஜ் கீழே வாங்கம்மா. total order value cannot be less than or equal to max discount. இல்ல சிம்பிளா கொடுத்துருங்க. total order value should be greater than max discount. சரிங்களா? இந்த எரர் மெசேஜ்க்கு இங்க டைப் பண்ணுங்களா? ஓகேங்க, சாரி. total order value be greater than max discount. சாரி, காது சரியா கேட்கல பாருங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவலா? not equal to maximum அனுப்பிச்சிட்டேங்க. சாட்ல இருக்கு, அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்க. எரர் லொகேஷன் டாப் ஆஃப் பேஜ் ஃபீல்டு. அது எது வேணா கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்து சேவ் பண்ணிருங்க. சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூ கொடுத்துருமா? அவ்வளோதான். ஓகே. லைட்னிங்ல எப்படி பார்த்தாலும் டாப் ஆஃப் தி பேஜ்ல தான் காட்டும். சரி, அவ்வளோதாங்க. போயிட்டு ரெக்கார்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸ்விக்கியோட ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு டோட்டல் ஆர்டர் வேல்யூவை வந்து மேக்ஸ் டிஸ்கவுண்ட்டை விட கம்மியா கொடுங்க. ஓகே, அதாவது 10%க்கு ஜாஸ்தியா கொடுங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 200 வச்சிருக்கீங்களா? ஓகே, ஆமாங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 180 இருக்கு. சும்மா சரி 170 கொடுக்கலாம். 200னா இப்போ 117 கொடுங்க. ஆமா, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இல்ல சாரிங்க, இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்படி ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் சாரி, தப்பு. என்னாச்சுன்னா டோட்டல் ஆர்டர் வேல்யூ வச்சுதான் நம்ம இப்போ ஒர்க்கே பண்றோம். கரெக்டா? அதை வச்சுதான் மேக்ஸ் டிஸ்கவுண்ட் கால்குலேட். ஓகே, இல்ல மேக்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து 153 வந்துச்சா? சரி ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கு மேக்ஸ் டிஸ்கவுண்டோட. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான், டோட்டல் ஆர்டர் வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மேக்ஸ் ஓகே. அதனாலதான் ப்ராப்ளம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட இதுக்கு போயிடுங்க, ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஸ்விக்கி ஆர்டர்க்குள்ள போயிடுங்க. ஓகே. ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு சும்மா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஃபீல்ட் கிரியேட் பண்ணுமா? ஃபீல்ட் இருக்கு. பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு கரன்சி டேட்டா. பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஓகேங்க. ஃபைனல் பிரைஸ். ஜஸ்ட் ஃபைனல் பிரைஸா? ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ உங்க வேலிடேஷன் ரூல் போங்க. நம்ம கிரியேட் பண்ண வேலிடேஷன் ரூல் உள்ள போயிடுங்க. ஓகேங்க. அதுல போயிட்டு எடிட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட். ஸோ இதுல வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூக்கு பதிலாக ஃபைனல் டோட்டல் ஆர்டர் வேல்யூ டெலிட் பண்ணிடுங்க. அது பதிலாக ஃபைனல் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை இன்செர்ட் பண்ணிடுங்க. செட் ஃபீல்டு ஃபைனல். அவ்வளோதான். இப்போ போய் செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகும். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ எரர் மெசேஜையும் கொஞ்சம் மாத்திருங்க. டோட்டல் ஆர்டர் வேல்யூக்கு பதிலாக எரர் மெசேஜில் போயிட்டு ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட், ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் மாத்திரம். ஓகே,
சரி, இப்ப டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 200 வச்சிருங்க. ஓகே, டோட்டல் ஆர்டர் வேல்யூ 200. சோ இப்போ வந்து ஃபைனல் பிரைஸ் வந்து 100 வச்சிட்டீங்களா, அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப சேவ் கொடுங்க. இப்போ மேக்ஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும்? 200னா 80 rupees வந்து சாரி 20 rupees வந்து கம்மியாகி 118 வந்துடும். ஆனா இப்ப நம்ம கொடுத்த ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் இப்ப இதை வந்து 100 கொடுங்க. சேவ் ஆகலங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா? இல்ல, நோட்டிஃபிகேஷன்லாம் வராது, இங்கே வரும். ஸோ இது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோட ப்ராப்ளம். சில சமயம் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது சேவ் ஆகாது. சரிங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா வரும். சரிங்களா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரை ரெஃப்ரெஷோ அப்படி இல்லைன்னா ஒரு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா, ஓகே. ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் திருப்பி கொடுங்க. Adachha? Okay. Okay. So final price after discount should be greater than the max discount for junior agent. Junior agent. Okay. இப்போ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த ஜூனியர் ஏஜென்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே கொடுக்கவே முடியாது, அதை விட ஜாஸ்தியாக தான் கொடுக்கணும் அப்படின்றது. சரிங்களா, ஓகே. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ கரெக்டாக அவுட் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி இதுலயே நான் வேற பண்ணேன். இப்போ வந்து ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸ் டிஸ்கவுண்ட் நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட் சினாரியோ தரேன், நீங்க பண்றீங்களான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து நான் 200 கொடுக்குறேங்க. சரிங்களா, ஓகே, ரைட். இப்போ மேக்ஸ் டிஸ்கவுண்ட்ன்றத நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், நான் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அது யூஸ் பண்ணாமலே நீங்க உங்களோட வேல்யூவேஷன் ரூல்ல ஒரு ஃபார்முலால நீங்க செக் பண்ணணும். என்ன செக் பண்ணோம்னா, இந்த ஜூனியர் ஏஜென்ட் இவர் வந்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சோ அட்மின் யூசர் வந்து இப்போ ஜூனியர் ஏஜென்ட், கரெக்ட்டா? ஆமாங்க. ஓகே, இப்போ இவர் வந்து ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 200. சரிங்களா, 10% மேல அவர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா எரர் அடிக்கணும். இப்போ ஃபைனல் ஆர்டர் வேல்யூல இப்போ நான் தான் அந்த ஜூனியர் ஏஜென்ட், டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 200 ரூபாய். இப்போ 10%னா எவ்வளவு வரணும்? 90 rupees வரணும், கரெக்டா? சாரி, 100னா 90 rupees, கரெக்டா? ஆனா ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ல 18 கொடுத்து சேவ் பண்ணேன்னா எனக்கு எரர் அடிக்கணும். ஓகே, டன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலிடேஷன் 90 கீழ இருக்க கூடாதா? 90 கீழ இருக்க கூடாது, டிஸ்கவுண்ட் அதிகமாகுது. என்ன கொடுக்கறேனோ, இப்போ நான் 200 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதுல 10% எவ்வளவு? 200ல 10% வந்து 20, கரெக்டா? 180 கீழே கொடுத்தேன்னா ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 180 கீழே கொடுத்தேன்னா எரர் அடிக்கணும். ஆனா நீங்க மேக்ஸ் டிஸ்கவுண்ட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கிற ஃபார்முலா ஃபீல்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஓகே, பண்ண முடியும்? புரியுதா? பார்த்து சொல்லுங்க. ஓகே, சரிங்க. ஒரு ஐடியா என்ன பண்ணோம்னா, இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து இருக்கு, கரெக்டா? அது வந்து கஸ்டமர் கொடுக்குறாங்க. ஃபைனல் இதுவும் வந்து கஸ்டமர் இப்ப கொடுக்க போறாரு, கரெக்டா? யூசர் வந்து இப்ப கொடுக்க போறாங்க ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஓகே இஸ் லெஸ் தேன் டோட்டல் ஆர்டர் வேல்யூ மைனஸ் டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்டூ 10 divided by 100. ஸோ இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 100 rupeesன்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்டூ டோட்டல் ஆர்டர் வேல்யூ மைனஸ் டோட்டல் ஆர்டர் வேல்யூ மைனஸ் டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்டூ 10 divided by 100 போட்டா எவ்வளவு வரும்? 90 வரும், கரெக்டா? ரைட். ஸோ 10%, 100ல 10% வந்து 90, கரெக்டா?
ஸோ இப்போ நான் தான் அந்த யூசர் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அந்த ஏஜென்ட். நான் வந்து 90க்கு பதிலாக ஃபைனல் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் ஐ மீன் ஃபைனல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 85ன்னு கொடுக்குறேன், 15% கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா 85 லெஸ் தேன் 90 ட்ரூ. அப்போ எரர் அடிச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாவே சொல்லிட்டேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க. இல்ல இதுக்கு ஓகே. நம்ம இப்போ ஜூனியர் இதுக்கு வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எப்படி நீங்க இது அசைன் பண்ணுவீங்க? எதுங்க? ஓகே, இது வந்து ஜூனியர் ஏஜென்ட்டுக்கு ஒர்க் ஆகணும்னு சொன்னேன்ல, கூட அண்ட் போட்டு ஆமா. என்ன பண்ணணும்னா இந்த ரோல் வந்து ஜூனியர் ஏஜென்ட்டான்னு செக் பண்ணிக்கணும். ஜூனியர் ஓகே ஏஜென்ட் ஓகே. அந்த அண்ட் இதுல வந்து நம்ம ஓகேங்க இன்சர்ட் ஃபீல்ட்ல வந்து நம்ம இது ஜூனியர் கொடுக்கணும் ரைட்டா? ஓகே ஓகே. யூசர் இது கொடுத்து அதுல இருந்து சீனியர் ஏஜென்ட் ட்ரை பண்ணும்போது இது வந்து error அடிக்காது அவருக்கு. சரிங்களா? சரிங்க. இது மட்டும் ஓகே.
நீங்க போட்டிருக்கிற ஃபார்முலாவே தப்புங்க. ஹலோ, மேக்ஸ் ஹலோ. யூஸ். ஓகே, நான் ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே பண்ணுங்க. ஓகே, இல்ல இருங்க, டோட்டல் ஆர்டர் வேல்யூல வந்து நம்ம 10% இது பண்ண சொன்னீங்க. இது வந்துட்டு நம்ம இப்போ டோட்டல் ஆர்டர் வேல்யூவே கொடுக்கணுமா? டோட்டல் ஆர்டர் வேல்யூ மைனஸ் டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்டூ 10/100. ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் நான் சாட்ல அனுப்புறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபார்முலாவே உங்களுக்கு சாட்ல அனுப்பிச்சிட்டேங்க. சரிங்களா? இதோட நீங்க என்ன சேர்க்கணும்னா, அவர் வந்து ஜூனியர் ஏஜென்ட்டான்னு செக் பண்ணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஓகேங்க. அண்ட் ஆபரேட்டர் போட்டு ஜூனியர் ஏஜென்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதே அனுப்பிச்சிட்டேங்க உங்களுக்கு சாட்ல. இப்ப இதே மாதிரி நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல பண்ணா போதும். ஓகே, சரி, ஓகேங்க. இது அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். நான் சும்மா என்னோட சாட் மெசேஜ்ல கலோக்கியலா அடிச்சு அமைச்சிருக்கேன். இதை அப்படியே நீங்க ஃபார்முலாவா மாத்திருங்க, அவ்வளவுதான். ஓகே, நான் பண்ணிட்டேன். எந்த இடத்துல டோட்டல் ஆர்டர் வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல இன்சர்ட் ஃபீல்டு கொடுங்க. எல்லா ஃபீல்டுக்கும் யூசர் டாட் ரோல் நேம் அது உங்களுக்கு பண்ண தெரியும், அதே மாதிரி கொடுத்துக்கோங்க.
எங்க இந்த யூசர் ரோல்ல வந்துட்டு ஜூனியர் ஏஜென்ட் இல்ல? நீங்க அந்த ரோல் நேம் மட்டும்தான் வரும். யூசர் ரோல்னு கொடுங்க, நேம் கொடுங்க. ஓ நேம். ஓகே ஓகே ஓகேங்க. நேற்று எப்படி பண்ணீங்க அதே மாதிரி தாங்க. ஈக்குவல் டு ஜூனியர் ஏஜென்ட்டான்னு செக் பண்ணும். நீங்க ரோல் என்னென்ன ரோல் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே வராது. ஸ்பெல்லிங் நீங்க தான் கரெக்டா பார்த்து கொடுக்கணும். ஜூனியர் என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ அதை அதே இப்படி ரோல்ல போய் பார்த்துட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணி நீங்க போடுங்க. சரி ஓகேங்க. வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கணும், அது கரெக்டா கொடுக்கணும். சரி ஓகேங்க. இங்க எரர் அடிக்குது. ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட். ஹலோ. எங்க எரர் அடிக்குதுங்க ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட்க்கு. மிஸ்டர் அஸ்வின். என்ன எரர் அடிக்குது? ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட் டைப் பண்ண ஆக்சுவலி அந்த இதுவை அப்படியே காப்பி பண்ணி பேசுறீங்க. அது வந்து எரர் அடிக்குதுங்க. சின்டாக்ஸ் எரர் வந்து எக்ஸ்ட்ரா டெலிவரின்னு சொல்லுது. வித்தின் கோட்ஸ்ல கொடுக்கணும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இல்லைங்க, வித்தின் கோட்ஸ்ல தானே கொடுக்கணும். நீங்க மொத்தமா ஆமாங்க 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 ஆமாங்க. சாரி சாரி சாரி. வித்தின் கோட்ஸ்னா பிராக்கெட்ல போடுறீங்க. பிராக்கெட்டே நான் சொல்லல. பிராக்கெட் போடல. ஐயோ சாரிங்க சாரிங்க. ஓகே ஓகே இருங்க. எதுங்க பிராக்கெட் போட்டிருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி ரிமூவ் பண்ணிருக்கீங்க. யூசர் ரோல் நேம் ஈக்குவல் டு பிராக்கெட் ஒரு ஈக்குவல் டு. நிமிஷம் இல்ல 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 அது தப்பான இது. இப்போ
இதுல ஃபைனல் பிராக்கெட் ஒன்று போடணுமா? ஃபைனல் பிராக்கெட் தேவையில்லையே, டோட்டலுக்கு மட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கீங்க, அது க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான், தேவையில்லை. Final price shouldn't be more than percentage for junior agent. இல்லைன்னா சும்மா அப்படியே கொடுங்க, மேக்ஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஜூனியர் ஏஜென்ட் இஸ் 10%. இப்படி வேணா கொடுக்கலாம், இப்படி கூட கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் should not be more than 10% ஃபார் ஜூனியர் ஏஜென்ட்ஸ். மெசேஜ் தான், இப்படி வேணா கொடுக்கலாம். ஓகேங்க. ஃபைனல் பிரைஸ்ல போட்டுருங்க. ஃபைனல் பிரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இப்போ போயிடுங்க. ஸோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ 100ன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபைனல் ப்ரைஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் எடிட் பண்ணுங்க. இல்லை அது 200ன்னு இருக்கட்டும். அப்படியே இதை எடிட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, சும்மா 115 கொடுங்க. ரைட், சேவ் பண்ணுங்க. ஓகே, அந்த பழைய இதை வந்து டெலிட் பண்ணுங்க. ஓகே, வேலிடேஷன் ரூல்ஸ் பண்ணுங்க. பழைய வேலிடேஷன் ரூலும் ஒர்க் ஆகுது, ரெண்டுமே ஒர்க் ஆகுது இப்போ. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் மேனேஜர், ஆர்டர், வேலிடேஷன் ரூல்ஸ். ஸ்விக்கி ஆர்டர், ஓகே. இதுல நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, அதை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ரெண்டாவது எடிட் பண்ணிட்டு ஆக்டிவ்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை அன்செக் பண்ணி விட்டாங்க. ஒரு நிமிஷம் இருக்கா? ஓகே, அவ்வளோதான். இப்போ ரெக்கார்டுக்கு போங்க. ஓகேங்க, வந்துச்சு. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஃபார் ஜூனியர் ஏஜென்ட் இஸ் 10% அந்த மெசேஜ் வந்து. ஓகே, ஸோ இப்போ 10% கொடுத்தீங்கன்னா, ஃபார்முலா படி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஃபார்முலா போங்க. எவ்வளோ போட்டிருக்கீங்க? லெஸ் தேன் தானே போட்டிருக்கீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து 200 போட்டிருக்கீங்களா? கரெக்டா? ஃபைனல் ஆர்டர், ஃபைனல் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் இது வந்து என்ன பண்ணுங்க, 200னா 191 போடுங்க. சரிங்களா? புரியல, என்ன சொன்னீங்க? சரிங்க, டோட்டல் ஆர்டர் வேல்யூ எவ்வளவு போட்டிருக்கீங்க? 200 கொடுத்துருக்கீங்க. 10% கொடுத்தாதானே எரர் அடிக்கும். 190 200ன்னு இருக்கட்டும் டோட்டல் ஆர்டர் வேல்யூ. ஓகே, 191 கொடுத்து சேவ் பண்ணுங்க, எரர் வராதுன்ற. எதுல போய் 191 கொடுக்க சொன்னீங்க? ஃபைனல் பிரைஸ். ஓகேங்க. எரர் அடிச்சுச்சா? இல்ல சரிங்களா? சோ அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து இல்லாம அதுக்கு மேல இருக்கு. ஓகே, ஓகேங்க. 10%க்கு மேல இருக்கு டிஸ்கவுண்ட். ₹1 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்.
ஓகேங்க. ஸோ புரியுதா அந்த எக்ஸாம்பிள்? அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? ஓகேங்க போலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இந்த அமௌண்ட் இருக்குல்ல, சில பேர் வந்து அதில் டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து எம்டியா விட்டுருவாங்க. கரெக்டா? மேண்டேட்ரியே ஃபீல்டு நம்ம மேண்டேட்ரியா வைக்கல, பட் இது எம்டியா விடக்கூடாது. ஸோ வேலிடேஷன் ரூல்ல இருந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ வேலிடேஷன் ரூல் போயிடுங்க. ஸ்விக்கி ஆர்டர்ல வேலிடேஷன் ரூல்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்க, இன்னொரு வேலிடேஷன் ரூல் எழுதுங்க, நியூ வேலிடேஷன் ரூல். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து எம்டியா இருந்துச்சுன்னா எரர் அடிக்கணும், வேல்யூ கொடுக்கலன்னா எரர் அடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ரைட் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும்? ஓகே, லாஜிக்கல் ஃபங்க்ஷன் கேட்டகரி இருக்குல்ல, அது மேல கிளிக் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு ஓகே, ஃபங்க்ஷன் இங்க ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல ரைட் சைடுல ஃபங்க்ஷன் கேட்டகரிஸ், கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணுங்க ஃபங்க்ஷன் கேட்டகரிஸ் எங்க இருக்குன்னு. கண்டுபிடிக்க முடியலன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துருங்க. ஃபங்க்ஷன் கேட்டகரிஸ், ஃபங்க்ஷன் கேட்டகரி, அந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. மேல ஒரு டிராப் டவுன் இருக்கு பாருங்க. லாஜிக்கல் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு நீங்களே செக் பண்ணி சொல்லுங்க. என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா டோட்டல் blank value. சரிங்களா? ஓகே ஃபைன். சோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்னு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாருங்க. கண்ண மூடிட்டு blank value பாருங்க. is blank. ஓகே, blank value is blank is blank. ஓகே, அப்ப blank value என்ன பண்ணணும்? blank value இல்ல, இப்ப நீங்க கொடுத்த சினாரியோக்கு வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா டோட்டல் வேல்யூ வந்து எம்டியா இருந்தா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஸோ இன்சர்ட் ஃபீல்ட் வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு இஸ் blank இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது கொடுத்தா எரர் அடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம இந்த எரர்னா ஐ மீன் இந்த மெசேஜ் இந்த இடத்துல நம்ம எரர் மெசேஜ் நம்ம அடிக்கணும், டைப் பண்ணணும். டோட்டல் ஆர்டர் வேல்யூ shouldn't be blank. இப்போ இஸ் பிரேக் ஆகுதுங்க, எனக்கு சரியா கேட்கல. பண்ணிடுங்க. என்னங்க? ஸ்கிரீன் டோட்டல் வேல்யூ இஸ் நாட் இஸ் blank. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, இப்ப தெரியுதுங்க. பண்ணிடுங்க, நீங்க சொன்னதை பண்ணிடுங்க. அப்படியே is not equal to இங்க போடணும் ஒருவேளை மேபி. இல்லங்க, அதெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. சரிங்க is blank ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கா, எக்ஸ்பிரஷனை தூக்கிட்டு டோட்டல் ஆர்டர் வேல்யூ உள்ளுக்குள்ள போட்டுதான், வேற எதுவுமே பண்ணலாம். டைப் படிக்காதீங்க ப்ளீஸ், இன்சர்ட் ஃபீல்ட் கொடுத்து பண்ணுங்க. சரி சரி சரி, என்னைக்குமே எரர் மட்டும் தான் வரும். ஓகேங்க. வெளியில இருக்கிற டோட்டல் ஆர்டர் வேல்யூ தூக்குங்க. அது எதுக்கு சும்மா இஸ் blank கொடுத்து அதுக்குள்ள அதோட ஃபீல்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். தேவையில்லைங்க இந்த லாஜிக்கு. இப்ப எம்டியா இருக்கா எம்டியா இல்லையா, அவ்வளவுதான். இங்க எதுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென்லாம்? ஓகே சரிங்க. இந்த இதுல லாஜிக் ஓகே ஃபைன்.
வந்துச்சா? நான் ஃபீல்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேங்க. நான் கொஞ்சம் ஃபீல்டு மாற்றி கொடுக்குற ஒரு நிமிஷம். சாரி. டாப் ஆஃப் தி பேஜே கொடுத்துருங்கம்மா. எதுக்கு தொல்லை உங்களுக்கு? பரவாயில்ல, விட்டுருங்க. பரவாயில்ல. செக் பண்ணி பாருங்க. சேவ் பண்ணுங்க. சேவ் கொடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சா?